ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மாஜினா குக்ஸ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம 5 நிமிஷத்துலயே ஒரு பெரிய குடமிளகா மட்டும் ஒன்னே ஒன்று இருந்தால் போதுங்க, 4 பேர் தாராளமாக இந்த சாதத்தை சாப்பிடலாம். அதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் இல்லாட்டிக்கு என்ன, இந்த சாதத்துக்கு நெய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால நெய் போட்டுக்கிட்டேன். அதோட 1 டீஸ்பூன் வந்து சீரகம் நல்லா பொரியிட்டோம். நல்லா சீரகம் நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி இதோட வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை சைஸ் இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டையும் இஞ்சியும் குட்டி குட்டியா நறுக்கி இதோட சேர்த்துக்கிட்டேன். இந்த நேரத்தில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இந்த பூண்டு வந்து நல்லா தீஞ்சிடக்கூடாது, அதனாலதான் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதங்கட்டும். அதோட இன்னைக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சது, அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, கொஞ்சம் கலர் மாறட்டும். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி மல்லி இலை இதையும் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பு கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டிக்கு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கப்பு தேங்காய் துருவல், கண்டிப்பா தேங்காய் துருவலை போடுங்களேன், இந்த சாதத்தோட டேஸ்டே அதுதான், ஹைலைட்டே அதுதான். அதோட ஒரு குடமிளகா, பெரிய சைஸ் குடமிளகா பொடிசா நறுக்கினது, இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப தேவைன்னா உங்களுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த சாதத்துல இன்னைக்கு உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால நான் உப்பு வந்து போட மாட்டேன். அதோட இப்ப வந்து இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து நம்ம என்னது சாம்பார் பொடி தாங்க, சாம்பார் பொடி கலந்துக்கோங்க இந்த சாதத்துக்கு. இது நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. சில்லி பவுடர், கொரியண்டர் போடலாம் வேணாம், சாம்பார் பொடியில இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாதம். ஏன்னா இது எல்லாமே சேர்த்து தானே நம்ம செய்வோம் சாம்பார் பொடி, அதனாலதான். அதோட நான் இன்னைக்கு வந்து 2 கப்பு அரிசி எடுத்துட்டு ஒரு 2.5 கப்பு தண்ணி ஊத்தி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா உதிரியா நல்லா வேக வச்சு எடுத்த சாதத்தை வந்து இதோட கிளறி விட்டுக்கலாம். அதோட ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சப்பழம், அந்த ஜூஸையும் இதுல வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம புளிப்புக்கு வந்து தக்காளி எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா, அதனால இந்த லெமன் வந்து ஜூஸை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதோட இதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம், கீழே இருந்து மேல இருந்து கீழே. அதோட 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பொடி. இந்த காரத்துக்கு வந்து நம்ம வந்து நிறைய எதுவுமே ஆட் பண்ணல, பெப்பர் தூள் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இதையும் நல்லா கீழே இருந்து மேல அப்படியே லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்து பாருங்க, சுவையான சாதம் நமக்கு ரெடி ஆயிருங்க. இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து பேலன்ஸ் ரைஸ் மத்தியானம் செஞ்சது இருக்குதுன்னா, நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து என்ன செஞ்சு சாப்பிடணும்னு ஒரே யோசனையா இருந்துச்சுன்னா, இப்படி கேப்சிகம் இருந்துச்சுன்னா போதுங்க, இது மாதிரி செஞ்சு நைட் டின்னருக்கு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இத. மார்னிங் வந்து நம்ம காலை எந்திரிச்ச உடனே நம்ம லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இந்த சாதம் கண்டிப்பா சாப்பிட்டு வந்துருவாங்க. இது மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ்.